Correct. The force on charged particle in a magnetic field. The force on a charged particle in a magnetic field. இப்போ இங்க பாத்தீங்கன்னா magnetic field இப்படி இருக்குது பாருங்க, ரெட் கலர் கிரீன் கலரா இருக்குது. அப்ப சார்ஜ் x to y ல மூவ் பண்ணுது. பாசிட்டிவ் சார்ஜ், the positive charge மூவ் பண்ற டைரக்ஷன் தான் கரண்ட் டைரக்ஷன் அதையும் பண்ணோம். ரைட், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ற டைரக்ஷன் தான் கரண்ட் டைரக்ஷன். அப்ப நாங்க முதல் படிச்சது பார்க்க போறோம். Consider charge Q moving across the magnetic field P at an angle theta. Theta. In time t, Q moves from x to y. X and y போறதுக்கு t நேரம் எடுக்குது. நான் already studied பார்த்திருக்கிறோம். We have seen that f is equal to BIL sin theta. Right? BIL sin theta பார்த்துட்டோம். இதுல இருக்கிற ரொட்டா xy ஒரு ரொட்ட அசியூம் பண்ணீங்கன்னா BIL sin theta ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க பாருங்க. இப்ப அதை கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், லென்த்துக்கும் வெலாசிட்டிக்கு மட்டும் ரிலேஷன் எடுக்க போறோம். V is equal to L by T, length by time, right? And I is equal to Q by T. I is equal to Q by T. So the equation can be written as என்ன செய்ய போறோம், BIL க்கு அதுல பாருங்க, அதுல I க்கா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், மற்றது B க்கா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஐக்காக BI க்கா போட்டிருக்கலாம், ஸ்மால் ஐ இங்க கேபிட்டல் ஐ போட்டிருக்கோம், I க்கா போட்டிருக்கோம், மற்றது BIL க்காக VT என்று போட்டிருக்கலாம். L இருக்கிறத VT. அப்ப இது சிம்பிளா என்ன கடைசி உங்களுக்கு ஆன்சர் வரும், F is equal to BQV sin theta. அப்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டண்டா F is equal to BIL sin theta. இதேல ஒரு சார்ஜ் மூவ் பண்ணு சொன்னா F is equal to B, I இருக்கிறத Q, L இருக்கிறத V sin theta. அவ்வளவுதான். சரியா? F is equal to BIL, இங்க F is equal to BQV sin theta. ஈஸியா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஒன்று F is equal to BIL sin theta, F is equal to BQV sin theta. சரியா? ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 கேसेस இருக்க போகுது. அப்ப இங்க 3 கேसेस பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, கேஸ் 1. அப்ப θ 0 or θ 180. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel-ஆ போலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணலாம், parallel or anti parallel-ஆ மூவ் பண்ணலாம். அப்படி இருந்தா θ 0 ண்டா sin θ 0, so F is equal to 0. So that trajectory, that the path is a straight line ஆ இருக்க போகுது. ஒரு deviation ஒரு விடாது straight line-ஆ போகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கேஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு parallel-ஆ ஒரு சார்ஜ் மூவ் பண்ணுச்சுன்னா டிஃப்ளெக்ட் பண்ணாது ஸ்ட்ரெயிட் லைனா போகும். ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்க. செகண்ட் கேஸ், if V is perpendicular to the magnetic to the direction of V, then the trajectory of the particle is a circle. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா போனா அந்த பாத் ஒரு சர்க்கிளா பாத்தா இருக்க போகுது. ரைட்? ஏன்னா ஒரு பாத்துக்கு ஒரு ஒரு மூவ் பண்ற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அது ஒரு சர்க்குலர் மோஷன் வந்து ஆல்ரெடி நாங்க பார்த்திருக்கோம். ரைட்? அப்ப இங்க மாஸ் m, சார்ஜ் q, so radius r, velocity v ன்னு போட்டுருக்கோம். சோ அதுக்குரிய ரிலேஷன் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F is equal to BQV sin theta. theta 90 என்றா theta 90 எடுத்தோம்னு சொன்னால் F is equal to BQV இருக்கும்போது that is the maximum force. maximum force BQV. அதுல இங்க போட்டுருக்கு பாருங்க, BQV போட்டிருக்கேன். இந்த BQV அதால அது மூவ் பண்ற ரேடியஸ் ஆர்ண்டா MV ஸ்கொயர் பை R. அதுல இருந்து சில முடிவு எடுத்துக்கிறேன் பாருங்க. V is equal to BQV R by M. ரேடியஸை கண்டிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் வேற என்ன செய்யலாம், அதுல பாருங்க, அதுல ஒமேகா காணலாம். ஒரே ஈக்குவேஷன் தான், தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒமேகா தேவையா இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி தேவையா, F is equal to BQ over 2 pi M. இதை மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். டைம் என்றா 1 F தான் டைம் பீரியட், ஒருக்கா சுத்தி வரதுக்குரிய டைம் பாருங்க. ரைட்டா?
ரைட். அப்ப இதுல பாருங்க என்ன சொல்லிருக்கு, FOT does not depends on the particle velocity. equilibrium velocity வருதா, velocity சம்பந்தப்படவே இல்லை. சரியா? The faster particle moves in a large circle and V proportional to R. உனக்கு பார்க்கலாம் நீங்க V proportional to R என்றபடியா ஈக்குவேஷனை பாருங்க, என்ன V proportional to R. சரியா? faster particle அப்படி இருக்கு. Right. But all of them requires the same time to complete one revolution in the field. இப்போ ஒரே டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போனாலும் அதுண்ட சுத்துற டைம் ஒரே அளவா தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுல ஒரு எக்ஸாம்பிள் படத்துல போட்டு இங்க பாருங்க, ஒரே பார்ட்டிகிள் இங்க பாருங்க, இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள், ஒன்று ஸ்லோ பார்ட்டிகிள், ஒன்று ஃபாஸ்டர் பார்ட்டிகிள். ஸ்லோ பார்ட்டிகிள் என்ன செய்யுது, ஸ்லோ பார்ட்டிகிள் ஸ்லோவா ஸ்பீட் குறைவா இருக்கு, ரேடியஸ் குறைவா இருக்கு. ஃபாஸ்டர் பார்ட்டிகிள் ஸ்பீடா போகுது, அந்த பாத் ரேடியஸ் பெருசா இருக்கு. அதே மாதிரி அப்ப அதுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இது செமி சர்க்கிளா தான் இருக்க போது, பட் இது சுத்தி வர ஃபுல் சர்க்கிள்னா சுத்தி வர டைம் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கு, ஒரே டைமா தான் இருக்கு. என்ன ஈக்குவேஷனை பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, டிரெக்ஷனை பார்க்கலாம். இப்ப இதுல வச்சுக்கொண்டு நாங்க புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னா இதுலயும் அதே மாதிரி பார்க்கலாம். பாருங்க, இதுல கரண்ட் பாசிட்டிவ் சார்ஜ்னா மூவ் பண்ற டிரெக்ஷன், கரண்ட் டிரெக்ஷன், கரண்ட் இந்த பக்கமா போகுது, ஃபீல்ட் அவுட் ஆஃப் த பேப்பர், ஸோ டவுன்வர்ட் முதலாவது டயக்ராம் டவுன்வர்ட், ஃபோர்ஸ் இன் டவுன்வர்ட், ஸோ பார்ட்டிகிள் டவுன்வர்டா வரப்போகுது. அதே மாதிரி செகண்ட் டயக்ராத்தை பாருங்க, இங்கால இந்த பக்கம் செகண்ட் positive charge, but field மாத்திடும், field in inward direction. So inward direction, current towards right, force in upward direction. Okay. Similarly, அங்க அது அப்படி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அடுத்த அது நெகட்டிவ் சார்ஜுக்கும் இப்படித்தான் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் மீன்ஸ் எலக்ட்ரான் மூவ் பண்ற டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் இருக்கு. எலக்ட்ரான் எப்படி போகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி போகுது எலக்ட்ரான். அப்ப கரண்ட் எப்படி இருக்கும், மாறி இருக்கும். இப்படி கரண்ட மாறி எடுத்துட்டு ஃபீல்ட் டாட் கொஞ்சம் படிக்கிற டாட் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கு, அப்வர்ட் டிரெக்ஷன். சரியா? அது மாதிரி ஃபீல்ட மாத்தி விட்டு ஃபீல்ட மாத்தி விட்டோம்டா டவுன்வர்ட் டிரெக்ஷன். ஓகேயா? ரைட். அப்ப இது கேஸ் 2ல வருது. கேஸ் 2ல இதை ஞாபகம் வச்சிருங்க, இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சிருங்க. mv²/r = bqv, அவ்வளவுதான். சரியா? ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் பாக்குறோம். ஒன்று பிஐஎல்ல பாக்குறோம், ரோட்ல வர ஃபோர்ஸ், என்னதுவன் சார்ஜ்ல வர ஃபோர்ஸ் bqv sin θ பெறலாம். ரெண்டு ஈக்குவேஷன். சரி, இதுல இருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா சகல மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நிறைய கணக்குகள் செய்யலாம், மேக்சிமம் செய்யலாமா? அந்த கேஸ் 3 பாருங்க. கேஸ் 3 is the particle velocity makes an angle theta. the theta 0 இருந்தது first case, second case 90. இங்க 0 இல்ல 90 இல்ல, பட் பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. So perpendicular என்ன இருப்பது, velocity in a component parallel to the field. Another component perpendicular to the field இருக்க போகுது. ரைட்? அதான் இங்க சொல்லிருக்கு. பின்ன பாப்போம். The particle moves in a circle and the component b cos theta which is parallel to b it moves in a straight line. அப்ப ரெண்டு component இருக்கு. ஒன்று v இந்த perpendicular, அதாவது v sin theta ன்னு சொல்றது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வெலாசிட்டி காம்போனன்ட் விரைக்க அது சர்க்குலர் பாத்ல சுத்தும். மற்ற காம்போனன்ட் என்ன செய்யுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு parallel-ஆ இருக்க அது மேக்னெட்டிக் v sin theta cos theta காம்போனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு parallel-ஆ இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே எடுத்துக்கொண்டு போகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே எடுத்துக்கொண்டு போகும்.
அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அந்த டிரெக்ஷன்லாம் மூவ் பண்ணி கொண்டு போகும், சுத்தி கொண்டு சுழண்டு கொண்டு அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேலே இருந்தேன்னு சொன்னா வார சார்ஜ் என்ன செய்யும், சுத்தி கொண்டு மேல் நோக்கி போகும். எனக்கு கவனமா இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வந்துன்னு சொன்னா தனியா மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலரா சுத்தி கொண்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பரலா போச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். வெர்டிகலா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தேன்னா ரெண்டுக்கும் கலந்து வந்தேன்னா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஆங்கிள் வந்தேன்னா ஒரு காம்போனன்ட் பிகாஸ் ஒரு காம்போனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பரலா இருக்குது, மற்ற காம்போனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சர்க்கிளை பார்த்து சுத்த, பரலா இருக்கிறது மேல் நோக்கி போயிருக்கு, ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தட் இஸ் தி ஹெலிகல் பாத், சுத்தி 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 மேல் நோக்கி போகுது. சரியா? பாருங்க சுத்தி சுத்தி மேல் நோக்கி போகுது பாருங்க. அப்ப சுத்தி போறதுக்குரிய டைம் பாத்தீங்கன்னா நீங்கள் டைம் பீரியட் இண்டிபெண்டன்ட்